தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆரோக்கிய அன்னையின் அன்பு பக்தர்களே, இத்திருப்பலியானது ஆலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சி, திருத்தலை இணையதளம் மற்றும் அனைத்து சமூக ஊடகங்களின் வழியாக பங்கெடுக்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும் இன்றைய நாளின் ஒளிபரப்பிற்கு உதவி செய்த நன்கொடையாளர்களின் கருத்துக்களுக்காகவும் நேற்று திருப்பலி எழுதி வைத்தவர்களின் கருத்துக்களுக்காகவும் ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. மேலும் இந்த ஒளிபரப்பை காணுகின்ற அனைத்து அன்னையின் பக்தர்களையும் இறைவன் நிறைவாக ஆசிர்வதிக்கவும் இத்திருப்பலியில் மன்றாடுவோம். Dear devotees of Our Lady of Health, Velankani, this Mass is offered for all the faithful gathered here and those who are participating through Jaya Plus, Shrine Web TV, as well as other social media, and in a special way for all the sponsors of this Live Telecast Mass and those who wrote their Mass intentions yesterday, and all the devotees of Our Lady of Health, Velankani, who are watching the same. அன்னையின் அன்பு பக்தர்களே, இன்றைய நாள் ஒரு சிறப்பான நாள். மே மாதத்தினுடைய ஒவ்வொரு வாரத்தின் இறுதியிலும் சனிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் நாம் தமிழகத்திலே புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆயர்களை அழைத்து அவர்கள் தங்களுடைய அழைத்தலுக்காக அன்னையிடத்திலே வந்து தங்களுடைய முதல் நன்றி திருப்பலி நிறைவேற்றி நமக்காக ஜெபிப்பது வழக்கம். எனவே இன்றைய நாளில் 2023ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 25ஆம் நாள் கிறிஸ்து அரசர் பெருவிழாவன்று சிவகங்கை மறைமாவட்டத்தின் ஆயராக திருநிலைப்படுத்தப்பட்ட மேதகு டாக்டர் லூர்து ஆனந்தம் அவர்கள் நேற்றும் இன்றும் அன்னையினுடைய திருத்தலத்திற்கு வந்து நமக்காக திருப்பலி நிறைவேற்றி அன்னையிடத்திலே நமக்காக ஜெபிக்கின்றார்கள். அவர்களும் இந்த அழைப்புக்காக நன்றி சொல்லுகின்றார்கள். ஆயர் அவர்கள் சிவகங்கை மறை மாவட்டத்தில் பல்வேறு விதமான முன்னெடுப்புகளை எடுத்துக்கொண்டு சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கின்றார்கள். எனவே இன்று இந்த நாளில் நமக்காக திருப்பி கொண்ட ஆயர் அவர்களை திருத்தலத்தின் அதிபர்கள் மற்றும் அனைத்து தந்தையர்கள், அருள் சகோதரிகள், தன்னார்வ பணியாளர்கள் வந்திருக்கின்ற அனைத்து திருப்பங்க அனைவர் சார்பாக அன்போடு வரவேற்று இறைவனுடைய அருளும் ஆசிரம் நிரம்ப கிடைக்க அவர்களுக்காக நாம் ஜெபிப்போம். அவர்களோடு இணைந்து பீகாரிலே பக்சர் மறை மாவட்டத்தின் ஆயராக தேர்ந்தெடுக்கப்பட்டு தன்னுடைய முதல் திருப்பயணத்தை மேற்கொண்டு இங்கு நேற்றும் இன்றும் வந்து ஜெபித்து கொண்டிருக்கின்ற ஆயர் மேதகு டாக்டர் ஜேம்ஸ் சேகர் அவர்களையும் அன்போடு வரவேற்கின்றோம். அவர்களுடைய ஆயர்த்துவ பணி சிறப்பாக அனைவரவும் ஒரு ஆயராக அவர் ஆற்றுகின்ற இந்த அருள் பணியிலே அன்னையினுடைய அருளும் ஆசிரம் நிரம்ப பெற்று சிறப்பான பணிபுரிய நாம் அவருக்காகவும் ஜெபிப்போம். இன்றைய திருவழிபாட்டு வாசகங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களை அன்பு செய்தது போல, நான் உங்களுக்கு அன்பு செலுத்தியது போல நீங்கள் மற்றவருக்கு அன்பு செலுத்துங்கள். நான் உங்களுக்கு அன்பை கொடுத்திருக்கிறேன், அந்த அன்பினால் நீங்கள் உந்தப்பட வேண்டும், அந்த அன்பினால் நீங்கள் தூண்டப்பட வேண்டும், அந்த அன்பினால் நீங்கள் நகர்த்தப்பட வேண்டும். அந்த அன்பினால் நீங்கள் நகர்த்தப்படுகின்ற பொழுது எவ்வாறு நான் என்னுடைய தந்தைக்கு கையளித்தேன் அதை போல நீங்கள் இறைவனுக்கு கையளிக்க வேண்டும் என்று தன்னுடைய சிலர்களை கேட்டுக்கொண்டார். அதைத்தான் இன்றைய முதல் வாசகத்தில் தொடக்க கால திரு அவையில் இயேசுவினுடைய திருத்தூதர்கள் தாங்கள் சந்திக்கின்ற பல்வேறு விதமான வேதனைகளுக்கு மத்தியில் தங்களை ஆண்டவருக்கு முழுமையாக ஒப்பு கொடுத்து இறை வார்த்தையை உத்வேகத்தோடு ஆற்றலோடு போதித்து கிறிஸ்துவினுடைய சாட்சிகளாக திருத்தூதர்களாக அவர்கள் தங்களை அர்ப்பணிக்கின்றார்கள். நாமும் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் நம்மை முழுமையாக நாம் இறைவனுக்கு அர்ப்பணிப்போம். அவ்வாறு நாம் நம்மை முழுமையாக அர்ப்பணிக்கின்ற பொழுது
பிறருக்கும் நாம் அர்ப்பணிப்போம் என்ற நம்பிக்கையில் இப்பலியில் நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். தூய மறைநூல் நாம் கொண்டாடும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு ஆட்சி உண்டாகுக. உலகினிலே நன்மனத்தோர்க்கு அமைதியும் உண்டாகுக. புகழ்கின்றோம் யாம் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திரு செம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே, உலகின் பாவம் போக்குபவரே, நீர் எம் மீது இரங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எம் மன்றாட்டை ஏற்றருளீர். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீர் எம் மீது இரங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தை இறைவன் ஆட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, பாஸ்கா மறைபொருளை
எப்பொழுதும் எங்களில் நிறைவு பெற செய்தருளும். இவ்வாறு புனித திருமுழுக்கினால் நீர் புதுப்பிக்க திருவுளம் கொண்ட நாங்கள் உமது பாதுகாப்பின் உதவியால் மிகுந்த பயன் தந்து நிலைவாழ்வின் மகிழ்ச்சிக்கு வந்து சேர அருள்வீராக. உமோடு தூயாவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோ. முதல் வாசகம். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அந்நாட்களில் பவுலும் பர்னபாவும் லிஸ்திரா, இக்கோனியா, அந்தியோக்கியா ஆகிய நகரங்களுக்கு திரும்பி வந்தார்கள். அங்குள்ள சீடர்களின் உள்ளத்தை அவர்கள் உறுதிப்படுத்தி, நாம் பல வேதனைகள் வழியாகவே இறையாட்சிக்கு உட்பட வேண்டும் என்று கூறி நம்பிக்கையில் நிலைத்திருக்கும்படி அவர்களை ஊக்குவித்தார்கள். அவர்கள் ஒவ்வொரு திருச்சபையிலும் மூப்பர்களை தேர்ந்தெடுத்து நோன்பிருந்து இறைவனிடம் வேண்டி தாங்கள் நம்பிக்கை கொண்டிருந்த ஆண்டவரிடம் அவர்களை ஒப்படைத்தார்கள். பின்பு பிசித்தியா வழியாக பம்பிலியா வந்தார்கள். பெருகை நகரில் இறை வார்த்தையை அறிவித்த பின் அத்தாலியா வந்தார்கள். அங்கிருந்து கப்பலேறி அந்தியோக்கியா வந்தார்கள். அங்குதான் அவர்கள் அருள் வழங்கும் கடவுளின் பணிக்கென்று அர்ப்பணிக்கப்பட்டார்கள். இப்போது அப்பணியை செய்து முடித்து விட்டார்கள். அவர்கள் அங்கு வந்ததும் திருச்சபையை கூட்டி, கடவுள் தங்கள் வழியாக செய்த அனைத்தையும் அவர் பிற இனத்தவருக்கு நம்பிக்கை கொள்ளும் வாய்ப்பை கொடுத்ததையும் அறிவித்தார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 145 பதிலுரை பாடல் பல்லவி. என் கடவுளே, உம்மை புகழ்ந்து ஏத்துவேன். என் கடவுளே, உம்மை புகழ்ந்து ஏத்துவேன். என் கடவுளே, உம்மை புகழ்ந்து ஏத்துவேன். ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவர், எளிதில் சினம் கொள்ளாதவர். ஆண்டவர் எல்லாருக்கும் நன்மை செய்பவர், தாம் உண்டாக்கிய அனைத்தின் மீதும் இரக்கம் காட்டுபவர். என் கடவுளே, உம்மை புகழ்ந்து ஏத்துவேன். என் கடவுளே, உம்மை புகழ்ந்து ஏத்துவேன். ஆண்டவரே, நீ உருவாக்கிய யாவும் உமக்கு நன்றி செலுத்தும். உம்முடைய அன்பர்கள் உம்மை போற்றுவார்கள். அவர்கள் உமது அரசின் மாட்சியை அறிவிப்பார்கள். உமது வல்லமை பற்றி பேசுவார்கள். என் கடவுளே, உம்மை புகழ்ந்து ஏத்துவேன். என் கடவுளே, உம்மை புகழ்ந்து ஏத்துவேன். இரண்டாம் வாசகம். திருத்துதர் யோவான் எழுதிய திருவழிபாட்டிலிருந்து வாசகம். யோவான், நான் புதியதொரு விண்ணகத்தையும் புதியதொரு மண்ணகத்தையும் கண்டேன். முன்பு இருந்த விண்ணகமும் மண்ணகமும் மறைந்து விட்டன.
கடலும் இல்லாமற் போயிற்று. அப்பொழுது புதிய எருசலேம் என்னும் திருநகர் கடவுளிடமிருந்து விண்ணகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். தன் மணமகனுக்காக தன்னையே அணி செய்து கொண்ட மணமகளைப் போல் அது ஆயத்தமாயிருந்தது. பின்பு விண்ணகத்திலிருந்து எழுந்து வரும் பெரும் குரல் ஒன்றை கேட்டேன். அது, இதோ கடவுளின் உறைவிடம் மனிதர் நடுவே உள்ளது. அவர் அவர்கள் நடுவே குடியிருப்பார். அவர்கள் அவருக்கு மக்களாயிருப்பார்கள். கடவுள்தாமே அவர்களோடு இருப்பார். அவரே அவர்களுடைய கடவுளாயிருப்பார். அவர்களுடைய கண்ணீர் அனைத்தையும் அவர் துடைத்து விடுவார். இனிமேல் சாவு இராது, துயரம் இராது, அழுகை இராது, துன்பம் இராது. முன்பு இதை இருந்தவையெல்லாம் மறைந்துவிட்டன என்றது. அப்பொழுது அரியணையில் வீற்றிருந்தவர், இதோ நான் அனைத்தையும் புதியது ஆக்குகிறேன் என்று கூறினார். மேலும் இவ்வாக்குகள் நம்பத்தக்கவை, உண்மையுள்ளவை என எழுது என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள் எனும் புதிய கட்டளையை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். நான் உங்களிடம் அன்பு செலுத்தியது போல நீங்கள் ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. யூதாசு இறுதி இரவுணவின் அறையை விட்டு வெளியே போன பின் இயேசு, இப்போது மானிட மகன் மாட்சி பெற்றுள்ளார், அவர் வழியாக கடவுளும் மாட்சி பெற்றுள்ளார். கடவுள் அவர் வழியாக மாட்சி பெற்றாரானால் கடவுளும் தம் வழியாய் அவரை மாட்சிப்படுத்துவார், அதையும் உடனே செய்வார். பிள்ளைகளே, இன்னும் சிறிது காலமே உங்களோடு இருப்பேன். ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள் என்னும் புதிய கட்டளையை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். நான் உங்களிடம் அன்பு செலுத்தியது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள். நீங்கள் ஒருவர் மற்றவருக்கு செலுத்தும் அன்பிலிருந்து நீங்கள் என் சீடர்கள் என்பதை எல்லாரும் அறிந்து கொள்வர் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் என் அன்பிற்கினிய வேளை நகர் ஆரோக்கிய அன்னையின் அன்பு பக்தர்களே, பாஸ்கா காலத்தின் 5ஆம் ஞாயிற்றுக்கிழமை அன்று
அன்னையின் திருத்தல திருப்பீடத்திற்கு முன் குழுமி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய ஒப்பற்ற கல்வாரி பலியை ஒப்பு கொடுத்து நமக்காகவும் உலகிற்காகவும் திருச்சபைக்காகவும் ஜெபிக்க வந்திருக்கிறோம். உங்கள் அனைவருடைய ஜெபத்தையும் அன்னை வேளாங்கண்ணி தாய் ஆண்டவர் இயேசுவினுடைய திருப்பீடத்திற்கு எடுத்துச் சென்று அனைத்து நலன்களையும் பெற்றுத்தர உங்கள் அனைவருக்காகவும் நாங்களும் ஜெபிக்கிறோம். பாஸ்கா காலம் என்பது உயிர்ப்பின் கொண்டாட்டம். ஆண்டவர் இயேசுவினுடைய உயிர்ப்பை 40 நாட்கள் நாம் கொண்டாடுகிறோம். உலகத்திலேயே ஒருவருடைய கல்லறைக்குத்தான் காவல் போடப்பட்டது. அதுவும் பயனற்று போனது. காரணம், இந்த உலகத்தை இறைவன் படைத்தபோது அவர் உடன் இருந்த அவருடைய திருமகனை இந்த பூமி 3 நாட்களுக்கு முன் வைத்திருக்க இயலவில்லை. எனவே அவர் 3ஆவது நாள் புதைக்கப்பட்ட 3ஆம் நாள் உயிரோடு உயிர்த்து எழுந்து வெற்றி வீரராக இந்த உலகில் தன்னை காட்சிப்படுத்தினார். 40 நாட்கள் உயிர்ப்பு காட்சிகள் பல நபர்களுக்கு அவர் காட்சி கொடுத்தார். மகதலேன் மரியா தொடங்கி அவருடைய திருத்தூதர்கள் மற்ற அன்பு சீடர்கள், 1 கொரிந்தியர் 15வது அதிகாரத்தில் பவுல் குறிப்பிடுவது போல 500க்கும் மேற்பட்ட இயேசுவின் சீடர்களுக்கு அவர் காட்சி கொடுத்தார். இப்படி இந்த உயிர்ப்பு காட்சிகள் உயிர்ப்பின் சாட்சிகள். ஆண்டவர் இயேசு 40ஆம் நாள் விண்ணகத்திற்கு தான் சொன்னபடி சென்றதற்கு முன்பாக தன்னுடைய சீடர்களுக்கு பல அறிவுரைகளை கொடுத்தார். அதிலே ஒன்றுதான் நீங்கள் அன்பு செய்யுங்கள் என்பதாகும். அதனையும் நான் புதியதொரு கட்டளை உங்களுக்கு கொடுக்கிறேன், நான் உங்களை அன்பு செய்தது போல நீங்களும் ஒருவர் மற்றவரை அன்பு செய்யுங்கள் என்று ஆண்டவர் இயேசு பணித்து சென்றிருக்கிறார். இந்த அன்பு கட்டளை என்பது ஆண்டவர் இயேசு தனது கட்டளையை புதிய கட்டளை என்று சொல்லுகிறார். அதற்கு முன்பாக அன்பு கட்டளைகள் இருந்தன. ஹமுராபி என்ற சட்ட வல்லுனர் அன்பு கட்டளை ஒன்றை கொடுத்தார். அவர் வாழ்ந்த காலத்தில் யாரும் யாரையும் தாக்கலாம் அழிக்கலாம் என்றிருந்தார். அப்பொழுது அவர் கொண்டு வந்த சட்டம், தீமை செய்தவர்களுக்கு மட்டும் தீமை. இதுதான் அன்பு சட்டம். தீமை செய்தவர்கள் அந்த நபருக்கு மட்டுமல்ல, அவருடைய மனைவி, மக்கள், மனைவியினுடைய வயிற்றிலே வளர்கிற குழந்தை, அதை கூட அழிக்கலாம். அதுதான் முதலில் வந்த அன்பு சட்டம். ஆனால் மோயிசன் அதனை மெருகுபடுத்தி கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்று சொன்னார். ஒருவன் உன் கண்ணை குத்தினால் ஒரு கண்ணை குத்தினால் ஒரு கண்ணை மட்டும் குத்த வேண்டும், ஒரு பல்லை உடைத்தால் ஒரு பல்லை மட்டும் உடைக்க வேண்டும், 36 பற்களையும் அல்ல. எப்படி எந்த அளவிற்கு தீமை செய்யப்பட்டதோ அந்த அளவிற்கு தான் தீமை செய்ய வேண்டும் என்பது 2வது அன்பு சட்டமாக இருந்தார். ஆனால் 3வது ஆண்டவர் இயேசுவினுடைய அன்பு சட்டம் ஒரு வேரோட்டமான அன்பு சட்டம், பகைவருக்கும் அன்பு. இதுதான் ஆண்டவர் இயேசுவினுடைய அன்பு கட்டளை. அதிலே தான் அன்பின் புதுமை அடங்கி இருக்கிறது. உன்னுடைய நண்பர்களுக்கு, உறவினர்களுக்கு, மனைவி மக்களுக்கு அன்பு செய்வது என்பது அன்பு அல்ல, மாறாக எதிரிகளையும் அன்பு செய்வது. இதனை சொன்ன ஆண்டவர் அதனை செய்தும் காட்டினார். சிலுவையிலே அவர் துடிதுடித்து சாகிற வேளையிலும் கூட, தந்தாய் இவர்களை மன்னியும், இவர்கள் செய்வது இன்னது என்று அறியாமல் செய்கிறார்கள் என்று அறிந்தே செய்தவர்களுக்காக அறிந்தவர் பரிந்து பேசுகிறார். இப்படி ஆண்டவர் இயேசு தன்னுடைய அன்பு கட்டளையினுடைய புது தன்மையை வெளிப்படுத்தினார். அன்பு என்பது அனைவரும் விரும்புவது, அனைவரும் அலைவது. பிறந்த குழந்தை முதல் இறக்கும் தருவாயில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் வரைக்கும் விரும்புவது அன்பு. ஆனால் இந்த அன்பு என்பது என்ன?
அன்பிலார் எல்லாம் தமக்குரியர், அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு என்றார் திருவள்ளுவர் பெருமான். அன்பிலார் எல்லாம் தமக்குரியர். அன்பற்றவர்கள் சுயநலவாதிகள், எல்லாம் தனக்கு வேண்டும் என்று விரும்புபவர்கள், அதற்காக பிறரை அழிப்பவர்கள். ஆனால் அன்புடையர் என்பர் எலும்பையும் பிறருக்கு கொடுப்பவர்கள், தன்னையே கொடுப்பவர்கள். அதற்கு ஆண்டவர் இயேசு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டாக இருக்கிறார். எந்த அளவிற்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களையும் என்னையும் அன்பு செய்தார் என்றால், எந்த அளவிற்கு அன்பு செய்தார். தன்னையே சிலுவையில் கைகளை விரித்து உயிரை வழங்கியதன் வழியாக ஆண்டவர் இயேசு எல்லாவற்றையும் தன்னுடைய இறுதி சொட்டு இரத்தம் வரைக்கும் கொடுப்பது தான் அன்பு என்று காட்டி சென்றிருக்கிறார். இத்தகையதுதான் அன்பு. நாமும் இந்த அன்பை, ஆண்டவர் இயேசு 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் வாழ்ந்து காட்டிய அன்பை, பணித்து சென்ற அன்பை வாழ வேண்டும் என்று விரும்புகிறார். இந்த அன்பு என்பது என்ன? முதலிலே ஒரு உணர்வு, உள்ளத்திலே ஒரு ஈரம், நெஞ்சிலே ஒரு கருணை. இதுதான் அன்பினுடைய பிறப்பிடம். பிறருக்காக, துன்பப்படுபவர்களுக்காக, எளியவர்களுக்காக, ஏழைகளுக்காக, கைவிடப்பட்டவர்களுக்காக இறங்குகிற மனம், இதனை ஆங்கிலத்தில் சிம்பதி என்று சொல்கிறார். ஒரு ஈரமான உணர்வு. இந்த உணர்விலிருந்து தான் அன்பு புறப்படுகிறார். ஆனால் அந்த அளவிலே ஒரு ஈரமான இதயத்தோடு நின்றுவிட்டால் பயனில்லை. அது அடுத்த நிலைக்கு நகர வேண்டும். அதுதான் அடுத்த நகர்வு. அதனை எம்பதி என்று சொல்லுகிறோம். எம்பதி, பிறருக்காக எதையாவது செய்வர். அன்னை மரியா கானா ஊரில் திராட்சை ரசம் தீர்ந்து போனவுடன் அவர் களத்திலே இறங்கினார். அவர்கள் வீட்டுக்காரர்கள் யாரும் வந்து கேட்கவில்லை. ஆனால் அவரே வந்து இவர்களுக்கு திராட்சை ரசம் தீர்ந்து விட்டது என்று சொன்னார். எனவே இப்படி அடுத்தவர்களுக்காக இறங்குவது, அடுத்தவர்களை நோக்கிய நகர்வு இரண்டாவது நிலையிலே அன்பாகிறார். ஆனால் மூன்றாவதாக அது கையளிப்பாக மாறுகிறார். முழுமையாக தன்னை கொடுப்பது, தன் பொருளை கொடுப்பது, தன் நேரத்தை கொடுப்பது, தன்னுடைய ஆலோசனைகளை கொடுப்பது, தன்னுடைய பணத்தை கொடுப்பது, தன்னுடைய நிலத்தை கொடுப்பது, இறுதியில் தன் உயிரையே கொடுப்பார். இதில் தான் அன்பின் முழுமை அடங்கியிருக்கிறார். ஆனால் நாம் முழுமையாக ஆண்டவர் இயேசு போல 100க்கு 100% நம்முடைய உயிரையே கொடுத்து அன்பு செய்யவில்லை என்றாலும் 60-70% நம்முடைய பொருள், நம்முடைய நேரம், நம்முடைய உழைப்பு, நம்முடைய ஆலோசனை ஆகியவற்றை மட்டுமல்ல, நம்முடைய உறுதுணையையும் அவர்களுக்கு கொடுத்து அன்பை காட்டுவது, இதில்தான் அன்பு அடங்கியிருக்கிறது. அப்படி இல்லை என்றால் அன்பு என்பது வெறும் வெற்று சவுடாலாக மாறிவிடும். 1993 சூடான் நாடு வெகுவான பஞ்சத்தை சந்தித்து கொண்டிருந்தது. அந்த நேரத்தில் உணவு இல்லாமல் பெரியவர்கள் தொடங்கி சிறியவர்கள் வரை செத்து கொண்டிருந்தார்கள். கொத்து கொத்தாக பஞ்சத்தால் செத்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது உலக அளவில் பிரசித்தி பெற்ற ஒரு புகைப்பட கலைஞர் ஒரு படத்தை எடுப்பதற்காக காத்து கொண்டிருக்கிறார். ஒரு சிறுமி தோலும் சதையுமாக அங்கே நின்று கொண்டிருக்கிறாள். அவள் சாகப் போகிறாள். அவள் செத்தவுடன் கொத்தி தின்பதற்காக ஒரு கழுகு, பிணந்தின்னி கழுகு காத்து கொண்டிருக்கிறாள். இந்த படத்தை, இந்த சிறுமி சாகப்போகிற தருவாயில் நிற்கிறாள். அவளை தின்பதற்காக காத்து கொண்டிருக்கிற பிணந்தின்னி கழுகு. இந்த படத்தை அவர் எடுத்து விடுகிறார். எடுத்தவுடன் அதனை நியூயார்க் டைம்ஸ் என்ற பத்திரிகையில் 26/3/93 வெளியிடுகிறார். இது உலகம் முழுவதும் பாராட்டப்பட்டது. அதனால் கொலம்பியா பல்கலைக்கழகம் அவருக்கு 1994 மே 26 சிறந்த புகைப்பட கலைஞர் என்ற பட்டத்தை கொடுக்கிறார். அவர் அந்த பட்டத்தை பெற்றவுடன் பல பேரிடமிருந்து அவருக்கு கேள்வி கேட்டார். எப்படி சாகப்போகிற ஒரு சிறுமியை கொத்தி தின்னுகிற பிணங்கழுகு, அதனை எடுத்து நீங்கள் போட்டீர்களே, ஆனால் அந்த சிறுமிக்கு அந்த படத்தை எடுத்த பிறகு ஒரு ரொட்டி துண்டு கொடுத்தீர்களா, ஒரு சொட்டு தண்ணீர் கொடுத்தீர்களா என்ற கேள்வியை எல்லோரும் கேட்க ஆரம்பித்தார்கள். ஒரு சில நாட்கள் கழித்து அவருடைய காரில் அவர் பிணமாக கிடந்தார். அவர் ஒரு சிறிய சீட்டை எழுதி வைத்திருந்தார். ஐ எம் ரியலி சாரி, ஐ எம் ரியலி சாரி.
நான் இதற்காக மன்னிப்பு கேட்கிறேன் என்று. அன்பு செய்ய வேண்டிய நேரத்தில் நாம் அன்பு செய்யாமல் போனால் அதற்கு பிறகு மன்னிப்பு கேட்டும் பயனில்லை. இன்றைய இரண்டாவது வாசகம் திருவெளிப்பாட்டிலே யோவான் புதிய மன்னகமும் புதிய விண்ணகமும் உருவாவதை பார்க்கிறார். விவிலியம் தொடக்க நூல் பழைய மன்னகத்தை பற்றி பேசுகிறது. விவிலியத்தினுடைய கடைசி நூல் வெளிப்பாடு புதிய விண்ணகத்தையும் புதிய மன்னகத்தையும் பற்றி பேசுகிறது. நாம் புதிய விண்ணகத்தை நாம் விண்ணகம் செல்லுகிற பொழுது அடைவோம். ஆனால் இந்த மன்னகத்திலேயே புதிய விண்ணகத்தை நாம் படைக்கலாம். ஆண்டவர் இயேசு போல அன்பு செய்தோம் என்றால் நாம் இந்த உலகத்திலே புதிய விண்ணகத்தை படைக்கலாம். அன்புக்கு எடுத்துக்காட்டாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் அன்னை மரியாவும் இருக்கிறார்கள். அவர்கள் வழியில் அன்பு செய்வோம், கிறிஸ்தவர்களாக வாழ்வோம். அப்படி புதிய மன்னகத்தை இந்த உலகத்திலேயே படைப்போம். ஆமென். நம்பிக்கை அறிக்கை. ஒரே கடவுளை நம்புகின்றேன். விண்ணகமும் மண்ணகமும் காண்பவை காணாதவை யாவும் படைத்த எல்லாம் வல்ல தந்தை அவரே, கடவுளின் ஒரே மகனாய் உதித்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் காலங்களுக்கெல்லாம் முன்பே தந்தையிடமிருந்து பிறந்தார். கடவுளினின்று கடவுளாக, ஒளியினின்று ஒளியாக, உண்மை கடவுளினின்று உண்மை கடவுளாக உதித்தவர். இவர் உதித்தவர் உண்டாக்கப்பட்டவர் அல்ல, தந்தையோடு ஒரே பொருளானவர். இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன. மனிதர்கள் நமக்காகவும் நம் மீட்புக்காகவும் விண்ணகமிருந்து இறங்கினார். தூய ஆவியால் கன்னி மரியாவிடம் உடலெடுத்து மனிதரானார். மேலும் நமக்காக பொந்தியு பிலாத்தின் அதிகாரத்தில் சிலுவையில் அறையப்பட்டு பாடுபட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறை நூல்களின்படி 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கின்றார். வாழ்வோரையும் இறந்தோரையும் தீர்ப்பிட மாட்சியுடன் மீண்டும் வர இருக்கின்றார். அவரது ஆட்சிக்கு முடிவு இராது. தந்தையிடமிருந்தும் மகனிடமிருந்தும் புறப்படும் ஆண்டவரும் உயிரளிப்பவருமான தூய ஆவியாரை நம்புகின்றேன். இவர் தந்தையோடும் மகனோடும் ஒன்றாக ஆராதனையும் ஆட்சியும் பெறுகின்றார். இறைவாக்கினர்கள் வாயிலாக பேசியவர் இவரே. ஒரே புனித கத்தோலிக்க திருத்தூதர் வழிவரும் திரு அவையை நம்புகின்றேன். பாவ மன்னிப்புக்கான ஒரே திருமுழுக்கை ஏற்றுக்கொள்கின்றேன். இறந்தோரின் உயிர்ப்பையும் வரவிருக்கும் மறு உலக வாழ்வையும் எதிர்பார்க்கின்றேன். ஆமென். சகோதர சகோதரிகளே, நம்மை வாழ வைக்கிற இறைவன், நீங்கள் வாழ்வு பெறும் பொருட்டும் அதனை மிகுதியாக பெறும் பொருட்டும் உலகிற்கு வந்தேன் என்று சொன்ன ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் தந்தையாகிய இறைவனிடம் நம்முடைய மன்றாட்டுக்களை விண்ணப்பங்களை சமர்ப்பிப்போம். அன்பு செய்து வாழ அழைப்பவரே எம் இறைவா, திருச்சபை தலைவர்களை உம் பதம் அர்ப்பணிக்கின்றோம். இறை மக்களை உம் அன்பின் பாதையில் வழிநடத்தி இவர்கள் இறையாட்சியின்படி செயல்பட உமது அருளை பொழிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அன்பினால் ஆள்பவரே எம் இறைவா, நாட்டு தலைவர்கள் அனைவரும் தங்களிடம் கொடுக்கப்பட்டுள்ள பணியை திறம்பட செய்யவும் ஏழை எளிய மக்களின் நலனில் அக்கறையுடன் செயல்பட உமது அருளை பொழிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அன்பின் மேன்மையை உணர செய்தவரே எம் இறைவா, எங்களது அன்றாட வாழ்விலே மற்றவர்களுக்காக எங்களது நேரம், திறமைகள், உழைப்பு, அன்பு செயல்கள் ஆகியவற்றை பகிரவும் மற்றவர்கள் மீது உள்ள வெறுப்பை நீக்கி அவர்களை நிறை குறைகளோடு ஏற்றுக்கொண்டு உண்மையான அன்போடு வாழ அருள் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அன்போடு செயல்பட அழைப்பவரே எம் இறைவா, இன்று இத்திருப்பலியில் கலந்து கொண்டும் பல்வேறு சமூக ஊடகங்கள் வழியாகவும் செபித்து கொண்டிருக்கும்
உம் அன்பு பிள்ளைகளை நீர் நிறைவாக ஆசிர்வதியும். இவர்களின் விண்ணப்பங்களும் எண்ணங்களும் ஏக்கங்களும் நிறைவேறவும், இவர்களின் கருத்துக்கள் அனைத்தையும் நீர் நிறைவேற்றி இவர்களின் குடும்பங்களை நிறைவாக ஆசிர்வதித்து, மேலும் பயணத்தை மேற்கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் பாதுகாப்பான பயணத்தை தந்தருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நமது தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக மன்றாடுவோம். அன்பின் பரலோக தந்தையே, கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள் என்று சொல்லிய உம் திருமகனின் வார்த்தைகளிலே நம்பிக்கை வைத்து நாங்கள் சமர்ப்பித்துள்ள அனைத்து மன்றாட்டுக்களுக்கும் கனிவுடன் செவிசாய்த்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். என்னை முழுதும் உந்தன் மரத்தில் காணிக்கையாய் தருகின்றேன். என்னில் நீர் வாழ உன்னில் நான் மகிழ ஓவந்தே நான் வருகின்றேன். தலைவா, என் வாழ்வை பலியாகவே என் வாழ்வை பலியாகவே என்னை முழுதும் உந்தன் பாதத்தில் காணிக்கையாய் தருகின்றேன். என்னில் நீர் வாழ உன்னில் நான் மகிழ ஒவ்வொன்றே நான் தருகின்றேன். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி நம் தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, இந்த பலியின் வணக்கத்திற்குரிய பரிமாற்றத்தால் எங்களை உமது உன்னதமான ஒரே இறை இயல்பில் பங்கு பெறச் செய்ய வேண்டுமென உம்மை வேண்டுகிறோம். இதனால் உமது உண்மையை அறிந்து கொண்ட நாங்கள் அதை தகுதியான செயல்களால் எமதாக்கிக் கொள்ள அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இது எங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றிற்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இச்சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து தம் திருவுடலை ஒப்புக் கொடுத்து சிலுவையின் மெய்யான பலியில் முற்கால பலிகள் நிறைவு பெறச் செய்தருளினார். எங்கள் மீட்புக்காக அவர் உம்மிடம் தம்மையே கையளித்த போது
அவரே குருவாகவும் பலிபீடமாகவும் செம்மறியாகவும் விளங்கினார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் அக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது: ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம்கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவையை நிறைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை 14ஆம் லியோ, எங்கள் ஆயர் சகாயராஜ் ஆண்டகை, இன்று நமக்காக திருப்பலி நிறைவேற்றி கொண்டிருக்கும் ஆயர்கள் லூர்து ஆனந்தன், ஆயர் ஜேம்ஸ், எல்லா திருநிலை ஆகிய அனைவரோடும் உமது திரு அவையை அன்பில் நிறைவேறச் செய்தருளும்.
மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்கும் துயிர் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து திருமுக ஒளியின் ஏற்றலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தவர் ஆகிய புனித அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்குகளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை போழ்ந்தேத்து மரம்பரல உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருச்சபையின் விசுவாசத்தையே கண்ணோக்கி அதற்கு சமாதானத்தையும் ஒற்றுமையையும் தந்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை அறிவித்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, உலகின் பாவங்களை போக்குகின்ற ஆண்டவர். இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என்னிடத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன்.
ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் என்னை காத்து எனக்கு நித்திய வாழ்வு அளிப்பதாக. அன்பின் விருந்திலே என் இதயம் மகிழுதே, அதை எண்ணி எண்ணியே எனில் இன்பம் பொங்குதே. அன்பின் விருந்திலே என் இதயம் மகிழுதே, அதை எண்ணி எண்ணியே எனில் இன்பம் பொங்குதே. எந்த தெய்வம் என்னை தங்க என்னை தேடி வருகிறார், எந்த தெய்வம் என்னை தங்க என்னை தேடி வருகிறார். அன்பின் விருந்திலே என் இதயம் மகிழுதே, அதை எண்ணி எண்ணி எனில் இன்பம் பொங்குதே. இறைவார்த்தை வழியிலே மெழுகாகும் என் வாழ்வு, அவர் வாழ்வின் மொழியிலே பிடிவாகும் புது உறவு. இறைவார்த்தை வழியிலே மெழுகாகும் என் வாழ்வு, அவர் வாழ்வின் மொழியிலே பிடிவாகும் புது உறவு. உறவாக கரம் சேர பலியானான் இருந்திடே, உறவாக கரம் சேர பலியானான் இருந்திடே. திரளாக பகிர்ந்த தினந்தோறும் அழைக்கிறார். அன்பின் விருந்திலே என் இதயம் மகிழுதே, அதை எண்ணி எண்ணி எனில் இன்பம் பொங்குதே. கல்வாரி பலியிலே கரிந்தோடும் இருள்வாழ்வு, கனிவான பயிரிலே உருவாகும் புது உறவு. கல்வாரி பலியிலே கரிந்தோடும் இருள்வாழ்வு, கனிவான பயிரிலே உருவாகும் புது உறவு. உலகெங்கும் மகிழ்வுதான் இறையாட்சி பணியிலே, உலகெங்கும் மகிழ்வுதான் இறையாட்சி பணியிலே. உலகெங்கும் சாட்சியாக தினந்தோறும் அழைக்கிறார். அன்பின் விருந்திலே என் இதயம் மகிழுதே, அதை எண்ணி எண்ணி எனில் இன்பம் பொங்குதே. மன்றாடுவோமாக. இறைவா, விண்ணகமறை நிகழ்வுகளால் நீர் நிறைவு செய்த உமக்களுடன் கனிவாய் தங்கியிருக்க உம்மை வேண்டுகிறோம். பழைய நிலையிலிருந்து வாழ்வின் புதிய நிலைக்கு நாங்கள் கடந்து செல்ல அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தன் ஒரே மகனின் உயிர்ப்பினால் மீட்பின் பலனையும் தம் பிள்ளைகளாகும் பேற்றையும் உங்களுக்கு அளிக்க திருவுளம் கொண்ட இறைவன் தனது ஆசியால் நீங்கள் என்றும் அவரோடு மகிழ்ந்திருக்க அருள்வாராக. அவரது மீட்பால் முடிவில்லா விடுதலை என்னும் கொடையை பெற்றுக்கொண்ட நீங்கள் அவரது இரக்கப் பெருக்கால் நிலை வாழ்வின் உரிமை பேற்றையும் பெரும் தகுதி பெறுவீர்களாக. திருமுழுக்கில் நம்பிக்கை கொண்டு அவரோடு உயிர் செழுந்த நீங்கள் இம்மையில் உங்களது நேர்மையான வாழ்வாள்
விண்ணக வீட்டை அடையும் தகுதி பெறுவீர்களாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. அல்லேலூயா அல்லேலூயா. இறைவனுக்கு